அந்த நாள் தர்மமும் அதர்மமும் நேருக்கு நேர் நின்ற நாள். குருக்ஷேத்திர பூமி இது வெறும் போர்க்களம் அல்ல, ஆன்மாவை கலங்கச் செய்யும் இடம். ஒரு புறம் கௌரவர்களின் பிரம்மாண்ட சேனை, பீஷ்மர், துரோணாச்சாரியார், கர்ணன், ஒவ்வொரு வீரனும் போருக்கு தயாராக இருந்தனர். மறுபுறம் பாண்டவர்கள், தர்மத்திற்காக போராட வந்த 5 சகோதரர்கள், அவர்களின் சாரதி ஸ்ரீ கிருஷ்ண பகவான். எந்த போர்க்களத்தில் வெற்றி அவனது கடமையாக இருந்ததோ அங்கேயே அர்ஜுனனுக்கு மனப்போராட்டம் ஏற்பட்டது. அர்ஜுனன் போருக்கு தயாராக இருந்தான். ஆனால் எதிரே குரு, சகோதரர்கள், தாத்தாவை கண்டதும் அவனது ஆத்மா நடுங்கியது. கிருஷ்ணா, இவர்கள் என் உறவினர்கள். இவர்களை கொன்று நான் என்ன பெறுவேன்? விஜயா, இவர்களின் மரணத்தால் இந்த வெற்றி நிறைந்திருக்கும் எனில் அது எனக்கு வரமல்ல, சாபம்தான். அங்கிருந்து தொடங்கியது காலத்திற்கு அப்பாற்பட்ட அந்த உபதேசம். ஒவ்வொரு யுகத்தில் உள்ள அர்ஜுனனுக்கும் உரியவை. ஸ்ரீகிருஷ்ணர் எதுவும் பேசவில்லை. அப்போது திருதராஷ்டிர சஞ்சயனிடம் கேட்டார். தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுயுத்சவஹ மாமகா பாண்டவாஷ்சைவ கிமகுர்வத சஞ்சய. அர்த்தம்: ஓ சஞ்சயா, தர்மபூமியாகிய குருக்ஷேத்திரத்தில் போரிடும் விருப்பத்துடன் ஒன்று சேர்ந்த என் மைந்தர்களும் பாண்டவர்களும் என்ன செய்தனர்? இது வெறும் ஆயுதங்களின் போர் மட்டுமல்ல, ஆத்மா, தர்மம் மற்றும் கருமாவின் போர். அதற்கான பதில் பின்வரும் வரிகளில் உள்ளது. இதுவே ஸ்ரீமத் பகவத்கீதையின் தொடக்கமாகும்.